Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்கிறதே ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கைங்க. ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அதை ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு தானே, சொந்த வீடு, சொந்த காரு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, இப்போ ஹாப்பியாக வாழணும். சரி, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து கடன் வாங்கினாலும் கஷ்டப்பட்டனாலும் முன்னுக்கு வந்துடணுங்க. இந்த சமுதாயத்தில் என்னை ஒரு கெத்தாக இருப்போமா, நம்ம வெளியில் போனால் எப்படி இருப்போம், அவுட் ஆஃப் லுக்கை பார்த்து தான் எல்லாருமே எடை போடுறாங்க. ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவனை ஆளை பார்த்து எடை போடக்கூடிய காலம் தான் இப்போது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்குறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஆசைங்க, ஒரு தடவை வாழ்கிறாங்க, அது என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் தேடி வேறி கடன் வாங்கிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலைகள் என்ன மாதிரி, எதுக்காக கடன் வாங்குவாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்கும், இந்த கடன் வாங்கினா அதை கட்டிடுவாங்களா, அதுக்காக போராடுவாங்களா. ஏன்டா சில பேர் பார்க்குறோம் இல்லையா, ஏன்டா இந்த வீடை போய் இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டு நான் கட்ட முடியாமல் அவசரப்பட்டுருக்கேன் நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால் என்ன ஆச்சு, நான் கௌரவமாக என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு சில பேர் இருப்பாங்க. என்னென்னா வெளியில் பார்க்க அவுட் ஆஃப் லுக்கில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்டா இதை பட்டணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய கிரகங்கள் என்ன, உங்களுடைய ஜாதகத்திலையும் அதே மாதிரியான கிரகங்கள் இருக்கான்றது நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனால் கடன் வரும், அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேசம் டு மீனம் முதல் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயத்துக்காக இவங்க கடன் வாங்குவாங்க, கௌரவ கடனா, ஆசை கடனா, பேராசை கடனா அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே சந்திரன் தான் ஆட்சி அதிபதியாக வராரு. ஸோ உங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படின்னா, இந்த குரு உச்சமாகிறார் இல்லையா, ஸோ இந்த குரு உச்சமாகிறாரு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் நீச்சமாகக்கூடிய நிலை. அதாவது நாங்கள் பாட்டுக்கு 7 இருந்தாலும் இந்த ஆன்லைனில் போயெல்லாம் கூப்பிட்டாங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு 1 போட்டால் 2 ஆகும், 2 போட்டால் 4 ஆகுன்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பாட்டுக்கு பேசாமல் வந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு மூலமாக ஒரு கால் வரும். சரி, அட்லீஸ்ட் இவன் சொல்கிறானே, இன்றைக்கி 10,000 போட்டால் 20,000 எடுத்துட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆசை காட்டி மோசம் போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். ஸோ இந்த ஒரு காசை போட்டு 2 காசு ஆக்கணும், பேராசைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பேராசையினால் போய் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். அதாவது இவங்க சும்மா இருந்தாலும் இவங்களை தேடி வேணால் வரும்னு சொல்லலாம். நிறைய பார்த்திங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும், குழப்பவாதிகளாக இருப்பாங்க, முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம் இருக்கும். இதெல்லாம் எங்களுடைய ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சந்திரன் அப்படின்ற கிரகம் தான் நமக்கு இங்கே ஆட்சிதிபதினு சொன்னேன். ஸோ மனம் அப்படின்றது இங்கே தெளிவில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு விஷயம் ஏதாவது நடக்க போதுன்னா முன்னாடியே இன்ட்யூஷன் தெரியுங்க, ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் வம்பு வழக்கு பஞ்சாயத்து சந்திக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். அதாவது நிம்மதியற்ற நிலைன்னு வாங்கலை, காரணமே இருக்காதுங்க, ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் புலம்பிகிட்டே இருப்பாங்க. சரி, ஏன் எனக்கு நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்கலை, இதுக்கு யார் காரணம், நான் ஏன் இப்படி பண்ணேன், அவங்க மேலேயும் அவங்க கோவப்படக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். ஸோ இவங்களுக்கு எதன் மூலமாக பிரச்சனை வரும், அதாவது கடன் எதனால் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கௌரவம் சார்ந்த கடன். ஒன்று, எனக்கு என்னோடய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த டூர் போவாங்க பார்த்திங்களா, என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நிறைய ஒரு வருஷத்தில் நான் 10 மாதம் 12 மாதம் உழைக்கிறேங்க, எனக்குன்னு ஒரு மாதம் அல்லது 15 நாள் நான் டூர் போனால் தான் எனக்கு ஹாப்பின்னு வாங்கல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுமே பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க தான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம், நான் சொல்கிறதுல இந்த எக்ஸ்ட்ரீம் இருப்பாங்க, அந்த எக்ஸ்ட்ரீம் இருப்பாங்க. அதாவது கடகராசிக்காரங்க ஒரு டூர் போகிறது அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன்ல, அது ஆசை இருக்குங்க, ஆனால் நான் போனதே இல்லை, அதுக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை, அப்படியே கனவுதாவே போயிட்டுருக்குங்க அப்படின்னக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அட்வென்ச்சர்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். அட்வென்ச்சர் ஆசையாகவே மட்டுமே வச்சுருக்கேங்கன்றக்கூடிய நபர்களும் இவங்க தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மாவோட பாண்டிங், எக்ஸ்ட்ரீமான அம்மாவோட பாண்டிங் கிடைக்கிறவங்க இவங்க தான். எக்ஸ்ட்ரீமான அம்மாவே எனக்கு அந்த பாசமே எனக்கு அனுபவிக்கலன்றவங்களும் இவங்க தான். 2 எக்ஸ்ட்ரீமுங்க. இது எனக்கு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மேம் நீங்கள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இவ்வளோ அன்பை கூட்டுவாங்க, அம்மா வந்துட்டு அவ்வளோ பேம்பரிங்காக இருப்பாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கவே இல்லையே அப்படின்வாங்க. அதாவது ஒரு சிலருக்கு அம்மாவுடைய அன்பு கிடைக்காது, எக்ஸ்ட்ரீமாக கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதுக்கு அந்த வாசனையும் எனக்கு தெரியலன்னு கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இருக்கான்னு வச்சுப்போமே கடகராசியில், எனக்கு எங்கள் அம்மா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அத்தனையுமே என் ஹஸ்பண்ட் எனக்கு பண்ணுவார், எங்கள் ஹஸ்பண்ட் மூலமாக எனக்கு கிடச்சிது. ஆனால் அதே சமயத்தில் என்னை வந்து கொஞ்சம் பேசுவார், ஆனால் அம்மாவோட அன்பு கிடச்சிருவாங்க, என்ன நினைக்கணும் அதை வாங்கி கொடுத்துருவார். இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய நபர்கள் தான்.
ஸோ இந்த அம்மாவின் அன்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு அம்மா பையன் பாண்டிங்காக இருக்கட்டும், அம்மா பொண்ணு பாண்டிங்காக இருக்கட்டும், இது வந்து எக்ஸ்ட்ரீமாக கிடைக்கிறோம், இல்லைனா அது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏக்கத்திலே வச்சுருக்கும். அது மாதிரி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்காக கடன் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய சுயம் வாழ்க்கை சந்தோஷத்துக்காக கடன் வாங்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது, திடீர்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, எனக்கு கடன் பட்டனாலும் நான் வீடு வாங்கணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, ஒரு லோனை போட்டேன், வீடு கட்டிட்டேன், ஆனால் அது பாதியில் நிற்குது, என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, அதுக்கு இன்னொரு லோனை போடுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கடன் மேலே கடன் வாங்கி கூட நான் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், அந்த வீட்டுக்காகவே உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். கண்டிப்பாக இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த என்னதான் இருந்தாலும் இந்த சுகபோக வாழ்க்கை ஒரு எக்ஸ்ட்ரீம் அனுபவிச்சாலும் சுகபோக வாழ்க்கைன்றதை தாண்டி நிறைய வந்துட்டு மனசை படிக்கக்கூடிய நிலைகள் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களும் இருப்பாங்க. தூக்கம்ன்றதே இருக்காதுங்க. தூக்கம்னா எங்கெங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் சம்மந்தப்பட்டது போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கூலிங்காக இருக்கும். இவங்களுடைய மனம் எப்படியோ கூலிங்காக இருக்க மாதிரி இவங்களோட நிலைகளும் ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடிய நிலையாகவே வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஐடி கம்பெனிலாம் பார்க்குறோம், ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறோம்ப்பா அவனுக்கு என்ன அப்படின்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய நபர்கள். தூக்கம்ன்றதே மறந்து போச்சு, ஏன்னா நான் நைட்டெல்லாம் எனக்கு பகலாக இருக்குது, பகலெல்லாம் நைட்டாக இருக்குன்னு கூடிய நபர்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நைட்லலாம் மிட் நைட் வரைக்கும் உட்காந்து படம் பார்ப்பாங்க, செல்லு நோண்டுவாங்க. நிறைய இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் யாருன்னா கடகராசிக்காரங்க தான். சில பேருக்கு என்னென்னா இந்த ஷேர் ட்ரேடிங்லாம் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஷேரில் போய்ட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறது, அதில் வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க கடகராசிக்காரங்க சில பேர். இவங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறான், இவன் சொன்னால் என் ஃப்ரெண்டு சொன்னால் நம்புவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அம்மாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ, அவங்களுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு மதிப்போமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆன்லைன் ஒரு கேம் வந்துச்சுடா, நம்ம இதை பண்ணோன்னு வச்சுக்கோ, ஏன் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு இவங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்துட்டு அவங்க சொல்கிறத கேட்டு உடனே முதலீடு போடுவாங்க. அதில் போய் ஏமாறக்கூடிய நபர்கள் இவங்க தான். ஸோ தேவையில்லாத பஞ்சாயத்து, தவளையும் தன் வாயால் கெடும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு எதிரி வெளியிலேருந்தெல்லாம் கிடையாதுங்க. இவங்களுடைய எதிரி இவங்க மட்டும்தான். வெளியிலேருந்தெல்லாம் யாரும் வந்து குத்திக்கெல்லாம் கொலைப்பட வேணாம். அதாவது நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்முடைய மனம். அப்போ இந்த மனசை ரொம்ப கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ண தெரிலனா இவங்க பெருசாக லாக் ஆவாங்க. ஸோ தேவையில்லாத பஞ்சாயத்துகளை அனுபவிக்கிறதும் இவங்க தான். இந்த சுய கௌரவ கடன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் ஆளாகலாம். அதாவது கையில் தண்ணிப்பட்ட பாடுங்க, காசை வந்துச்சு அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே செலவு காத்துட்ருக்கு, கையில் வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனைகள் சரி அது பண்ணுறதுக்கே இன்னொரு கடன் வாங்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான நிலைகளுக்கு நிறைய தள்ளப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறது, அதே மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு நம்பி வாக்குறுதி கொடுத்து அதுக்காக ஏமாந்து போகிறது, நட்பு வட்டாரங்களால் அவமானங்களை சந்திக்கிறது, பெரிய அளவில் முதலீடுகளை போய் எங்கேயாவது கொடுத்து லாக் ஆகுறது, மறைமுகமான விஷயங்கள். அதாவது இப்போ நம்ம செல்லில் வந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வெளியில் தெரியாது இல்லையா? ஸோ அது மாதிரி மறைமுகமான ஒரு சில விஷயங்கள், கேம்லிங்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா நமக்கு என்னன்னே தெரியாது. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்க என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் அப்படின்னு நம்பி போய் ஏமாறுறது. இந்த வீடு கட்டி வாடகை பணம் வந்துரும்னு நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணேங்க, ஆனால் நான் எதிர்பார்த்த பணம் வரல, அதை வச்சு நான் லோன் அடைச்சலான்னு பார்த்தேன், அந்த மாதிரி நினைக்கிறது. இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா அலைச்சல் திருச்சல் இல்லாமல் இருக்காதுங்க. ஏதோ ஒரு வகையில் அலைச்சல் திருச்சல் உங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு பயணம் ரொம்ப பிடிக்கும். இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே. அதாவது ஐடி கம்பெனியில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டாக இருக்கும், தூக்கத்தை எடுக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா எனக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போய் தான் நான் எனக்கு இருக்கிற வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம். ஸோ இந்த ட்ராவல் அப்படின்ற விஷயம் இதெல்லாம் தாண்டி இந்த ஃபால் ஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஏரியாவுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருனாலும் போய் லோன் போட்டு ஏதாவது கடன் வாங்கி டூர் போவாங்களா அப்படின்லாம் யோசிப்போம்ல. அட்லீஸ்ட் இவங்களுக்குலாம் என்ன அந்த அட்வென்ச்சர் அப்படின்றது விரும்பக்கூடிய நபர்களும் இவங்க இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேர்த்து வைக்கிறேங்க, வருஷத்தில் ஒரு 4 நாளாவது எனக்கு வெளியில் போயே ஆகணுங்க, அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சுட்டே வரேன். கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ஒரு 10 பேர் சேருவோம், அன்றைக்கி நாங்கள் மொத்தமாக பணம் போடுவோம், ஒரு டூர் போவோம், எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதை தலைமை எடுத்து நடத்துவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கெட்ட பேர் எல்லா இடத்துலையுமே உண்டுங்க. அதாவது ஒரு வேலை யாராவது எடுத்து செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களுக்குன்னு ஒரு கெட்ட பேர் வரும்ல, அதை அனுபவிக்கிறவங்க இவங்க தான். அதாவது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது அம்மா அப்பா பஞ்சாயத்து இல்லாமல் தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணல, எனக்கு வந்துட்டு லவ் லைஃப் இருந்துச்சு, அதை கொண்டு போய் எங்கள் வீட்டில் ப்ரொசைட் பண்ணும்போது பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நபர்களாக யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். ஏதோ ஒரு வகையில் ரொம்ப இறக்க குணமும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னுடைய காரியவாதியாகவும் இருப்பாங்க. எனக்கு இந்த விஷயத்தை நான் முடிக்கணும்னா அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் முடிக்கிறது, முன்கோபமும் இருக்குங்க. கோவம் இருக்கிறதுக்கு தான் கோணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் பயங்கரமாக வரும், அதே சமயத்தில் இறக்க குணமும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அடிச்சுட்டு போய் காயத்துக்கு மருந்து தடவுறது அதெல்லாம் நீங்கள் தான்.
ஸோ அந்த திட்டமும் செய்வீங்க. உங்களோட வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கும். மற்றவங்களோட மனசை காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனம்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மனமறிஞ்சு நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கே வரும் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்க ஒரு நிலைகளை வச்சு நீங்கள் அந்த சூழ்நிலைகள் தான் உங்களை வந்து தப்பு பண்ணவே தள்ளும். ஸோ ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் ஒரு இதுக்குள்ளே போயிட்டாலுமே நீங்கள் மனம் நினச்சிங்கன்னா நீங்கள் வெளில வந்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப யூனிக்கான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கடன் வாங்கினீங்கன்னா கடன் கட்டுறதுல மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். ஸோ கடகராசிக்காரவங்க கடன் வாங்குறதுக்கு யோசிச்சு வாங்குறது நல்லது. ஆனால் இன்றைக்கி எடுத்தோன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறவங்களாம் இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு தான் இவ்வளோ நிறையா கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கடன் அப்படின்றது கை மாறுங்க. அது கட்டுறதுல வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். இன்றைக்கி கால் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம படுக்கு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலையாக வந்து நிற்கும். ஸோ ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த மாதிரி பெருகக்கூடிய நிலைகளும் உண்டு. ஸோ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். யாருக்காகவும் எதை நம்பியும் சைன் பண்ணாதீங்க. இதில் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடியது நீங்கள் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கடன் பிரச்சனையை தீர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது சூரசம்ஹாரம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னாலும் நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் ஒரு கடலில் போயிட்டு நீராடிட்டு ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் போய் நீங்கள் முருகப்பெருமானை பார்த்துட்டு வாங்க. டெஃபினட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றது வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அம்மா, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுடைய வார்த்தையை மதிங்க. ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க விட பிளெஸிங்கை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைங்க, எனக்கு எங்கள் அம்மாவே எனக்கு பிடிக்காது, எங்கள் அம்மா கூடவே நான் இல்லை, என்னோடய அம்மா வந்துட்டு எனக்கு இருக்கும்போதே எனக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை, நீங்கள் என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு யார் அம்மாவாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, சில பேருக்கு வாராகி அம்மன் பிடிக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அம்பாள் பிடிக்கும், சில பேருக்கு கருமாரியம்மன் பிடிக்கும்ல, இந்த மாதிரி அம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க. அவங்கள கடவுளாக எடுத்துகிட்டு அம்மாவை பிடிக்காத ஆள் இருக்க முடியாது. சில பேர் அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கடவுள் வழிபாடு எடுத்துக்கோங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் உங்களோட லைஃப்பில் வருது நீங்கள் பார்க்கலாம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.